start the session. First நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா DT application. ஓகேவா? DT ல ஒரு டிசைன் திங்கிங்ல ஒரு கான்செப்டை நீங்க எப்படி யோசிப்பீங்க? அதாவது டிசைன் திங்கிங் எதுக்காக அந்த வேர்ட் யூஸ் பண்றோம்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஓகேவா? அதை நீங்க கிரியேட்டிவிட்டியா எப்படி நீங்க ஒரு இடத்துல வந்து இன்சர்ட் பண்றீங்கன்றத ஒரு கான்செப்ட். ஓகேவா? இப்போ உங்களுக்கான டாபிக் என்ன? நெட்வொர்க்ஸ். ஓகேவா? நெட்வொர்க்ஸ்ல ஒரு பேசிக் டாபிக் உள்ளது. என்னன்னா டியூப்ளெக்ஸ். ஓகேவா? அதோட ஃபோக்கஸ் என்னன்னா அதுல மூணு டைப் இருக்கு. ஓகேவா? சிம்பிள், ஹாஃப் அண்ட் ஃபுல். ஓகேவா? சிம்பிள்னா என்னன்னா ஒரு நெட்வொர்க்கு என்ன வேணும்னா நெட்வொர்க்கு என்ன வேணும்? கம்யூனிகேஷன் வேணும். ஓகேவா? ஒரு ரிசீவர் இருக்கணும், இல்ல சென்டர் இருக்கணும். அப்பதான் ஒரு நெட்வொர்க். தனியா பேசிட்டு நெட்வொர்க்கா இல்ல, அது உங்களோட பர்சனல் வரும். இப்போ ரெண்டு பேர் இருந்தீங்க, அந்த பேர் என்ன ஆர்குமெண்ட்னு சொல்லலாம், கான்வர்சேஷன் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்கு, ஒரு ரிசீவர் இருக்கு. ஓகேவா? இப்போ சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஓகேனா ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறீங்கன்னா நீங்க ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா? டேட்டா அவர் செட் பண்ணணும் இல்ல, செட் பண்ணாம இருந்தால் அது சிம்ப்ளெக்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க செட் பண்றீங்க, நெக்ஸ்ட் இவர் சொல்றாரு. அதாவது இப்போ நீங்க சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. செகண்ட் அவர் ரிப்ளை பண்றாரு, ஓ யா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல ரெண்டு பேருமே இந்த இடத்துல இன்டராக்ட் ஆயிருக்கீங்களா? அப்படி இருக்குது ஹாஃப் டியூப்ளெக்ஸ். ஃபுல் டியூப்ளெக்ஸ்னா என்னன்னா ரெண்டு பேருமே ஒரே ஆன்சரை ஒரே டைம்ல ஒரே மாதிரி கேட்கறதுனா ஃபுல் டியூப்ளெக்ஸ். இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ நம்ம ரிமோட் இருக்கா, டிவி ரிமோட். ஓகேவா? டிவி ரிமோட் இருக்கு. இப்போ டிவில ரிமோட் நம்ம ஒரு பட்டன் ஆகும். அதோட பர்பஸ் என்ன வரும்? ஒரு ரிமோட் சேஞ்ச் ஆகும், இல்ல ஆன் ஆகும், இல்ல ஆஃப் ஆகும். அந்த இடத்துல ரிசீவர் பத்தி இன்னொரு ப்ராப்ளம் வந்து இன்னொரு இது வருதா? டிவில இருக்கிற சிக்னல்ஸ் வருதா? இல்ல. இது சிம்ப்ளெக்ஸ். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. என்னன்னா இப்போ கால் பண்றோம். ஓகேவா? இப்போ நீங்க உங்களுக்கு கால் பண்றீங்க. ஓகேவா? சடனா இது உங்களுக்கு கால் பண்ணா பிஸி வருமா? இப்போ சப்போஸ் நீங்க கால் கட் பண்ணதுக்கு இருக்குன்னா கால் கனெக்ட் ஆகுமா? அப்போ இவரால சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். உங்களால சென்ட் பண்ண முடியும், உங்களால ரிசீவ் பண்ண முடியும். இதுதான் ஹாஃப் டியூப்ளெக்ஸ். ஃபுல் டியூப்ளெக்ஸ்க்கு ஒரு ஐடியா சொல்லலாம். என்னன்னா இப்போ நீங்க கால் பேசிட்டு இருக்கீங்க, அதாவது கான்ஃபரன்ஸ் கால் பேசிட்டு இருக்கீங்க. இவங்க ஒரு டீம் இருக்காங்க, அவங்க ஒரு டீம், அவங்க ஒரு டீம், மூணு பேருமே ஒரு டீம்ல இருக்கீங்க. இப்போ மூணு பேருமே நம்ம பேசிட்டே இருக்காங்க. மூணு பேரோட கான்வர்சேஷனும் ஒரு இடத்துல இன்டராக்ட் ஆகுது தெரியுமா? அது போட்டுருக்கு. அந்த இடத்துல மூணு பேரும் ஒரே டைம்ல பேசுறீங்க, மூணு பேரும் ஒரே டைம்ல ரிசீவ் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஆஃப் பேஸ் என்னாச்சு? ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பஃபர்ல இருக்காங்க. இதுதான் மூணு டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கான டாஸ்க் என்னன்னா உங்களுக்கு ஒரு டிவைஸ். ஓகேவா? இந்த டிவைஸ் நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். மூணு டிவைஸ் சொல்றீங்களா? இதுக்கு ஒரு டிவைஸ், இதுக்கு ஒரு டிவைஸ், இதுக்கு ஒரு டிவைஸ் சொல்றீங்களா? ஒவ்வொரு டீமும் மூணு டிவைஸ் ரெடி பண்ணுங்க. ஓகேவா? இந்த டிவைஸ்ல வந்து ஹாஃப் டிவைஸ் ஆர்டர் பண்ணணும், இந்த டிவைஸ்ல ஃபுல் டிவைஸ் ஆர்டர் பண்ணணும். எப்படி சொல்லணும்னா இப்போ நான் சொன்னது நம்ம டிவி ரிமோட் அண்ட் டிவி சொன்னா அந்த இடத்துல ரிசீவர் மட்டும் ஒர்க் ஆகும். சென்டர்ல இருந்து டிவில இருந்து ஒரு ரிப்ளேஸ்மென்ட் எதுவும் வராது அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு டைம் 5 மினிட்ஸ் தான். மூணு டிவைஸ் ஆளுக்கு. ஓகேவா? ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு மூணு டிவைஸ், அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட்.
ஸ்டார்ட்